வணக்கம். கடந்த 15/8/2025 வெள்ளிக்கிழமை இந்திய விடுதலை நன்னாளில் தஞ்சாவூர் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் காண்போர் விழிகளை வியப்பால் விரிய செய்யும் வகையில் ஒரு கண்காட்சி. ஒரு தீக்குச்சியில் முழு தேசிய கீதத்தையும் எழுதிய, தமிழ் உயர் எழுத்துக்களை ஒரு சிறு பருப்பில் பதித்த, ஒரே ஒரு அஞ்சல் அட்டையில் தன் தாயின் பெயரான மேரி என்பதை ஒன்றல்ல இரண்டல்ல 1000 அல்ல 2000 அல்ல முழுதாய் 1,00,000 தடவை எழுதியும், ஔவையார் காலம் முதல் அப்துல் கலாம் காலம் வரை வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் பொன்மொழிகளை 7000 அடி நீளத்திற்கு எழுதியும், இந்தியன் ரெக்கார்ட் புக்கில் இடம் பிடித்தவரும் கோவை ரெக்கார்ட் புக்கில் இடம் பிடித்தவருமான சாதனையாளர், மேனாள் ஆசிரியர், தன்னம்பிக்கை பேச்சாளர் திரு பாபு டொமினிக் சேகர் அவர்களின் 30 ஆண்டுகால உழைப்பில் சேகரிப்பில் உருவான ஒரு அற்புத கண்காட்சி. தொடக்க காலம் முதல் இன்று வரையிலான அஞ்சல் தலைகள், தமிழ் நாளிதழ்களில் வெளிவந்த சுதந்திர சுடர் எனும் தலைப்பிலான சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றிய வரலாற்று செய்திகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மகாத்மா காந்தி அவர்களின் மறைவிற்கு பின் மகாத்மா காந்தி அவர்களின் மேன்மையை போற்றும் விதமாக உலக நாடுகள் வெளியிட்ட அனைத்து அஞ்சல் தலைகளும் தங்களின் மலர்ந்த முகம் காட்டி காண்போரை வியப்பில் ஆழ்த்துகின்றன. இத்தகு பெருமை வாய்ந்த கண்காட்சியினை மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் நிறுவனர், முதல்வர், நல்லாசிரியர் திரு காப்பா அறிவானந்தம் ஐயா அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்தார். இக்கண்காட்சியின் போது திரு வல்லம் தாஜ்பால், கவிஞர் திரு ரா சிவகுமார், கவிஞர் குமார், திரு தனபாலன், திரு ஐயனார், திரு KR சிவராமன், கவிஞர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மார்னிங் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளியும் உரத்த சிந்தனையும் இணைந்து நடத்துகின்ற இந்த சிறப்புமிகு கண்காட்சியை மாணவர்கள் பார்ப்பதற்காக இன்று அரங்கத்திலே காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இதை கடந்த 20 வருஷங்களுக்கு மேலாக ஒவ்வொரு பள்ளிகளை நோக்கியும் கல்லூரிகளையும் சென்றடைவதற்கும் இதன் மூலியமாக மாணவர்கள் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், கல்வியினுடைய மேம்பாட்டை உயர்த்துவதற்கும் நம் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோட பயணமாக இதை தமிழகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன். இதன் மூலியமாக மாணவர்களிடம் ஆர்வத்தை தூண்டுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவங்களுக்குள்ளே நம்பிக்கையை தூண்டுவதுமாக இது இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இதை ஒவ்வொரு இடங்களிலும் அரிதான காட்சிகளை இடம்பெற வைத்திருக்கின்றேன். இதுவரைக்கும் அஞ்சல் தலைகள் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாம் தமிழகத்தில் இந்தியாவில் வெளியிடப்பட்ட அனைத்து அஞ்சல் தலைகளும் சேகரித்து வைத்து அதை மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சுதந்திர சுடர் என்று தமிழ் நாளிதழில் வந்துள்ள அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் அவர்கள் நாட்டுக்காக செய்த பல சேவைகளையும் அத்தனையும் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இதன் மூலியமாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, வருங்கால சந்ததியாகிய நீங்கள் இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நாகரிகங்களையும் போற்றி பாதுகாத்து நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் சாதித்து காட்ட வேண்டும். இந்த உலகத்திலே தமிழகம் இடம்பெற வேண்டும். அதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த மாணவர்களுக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கின்றேன். இதை மாணவர்கள் கண்டுகளித்து அதன் மூலியமாக தன்னை உற்சாகப்படுத்தி உயர்வுக்கான நல் வழிகாட்டுதலை இதன் மூலியமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. நன்றி. மகாத்மா காந்தி நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு 1948 இறப்புக்கு பிறகு அவருக்காக வெளியிடப்பட்ட உலகம் முழுவதிலும் அஞ்சல் தலைகளை சேகரித்து வைத்துள்ளேன். அது 1969 மட்டும் உலகம் முழுவதுமாக அஞ்சல் தலைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தனையுமே மாணவர்கள் பார்க்க வேண்டும். இன்று அகிம்சையும் நேர்மையும் கடமை உணர்வும் பொறுப்புணர்வும் கலந்து நாம் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே நாம் எப்படி நடைபயண வேண்டும் என்பதற்கு தான் அந்த மகாத்மா காந்தியடிகள் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக செய்திருக்கின்றார்கள். அதை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றும் பொழுது நாம் சிறப்பு பொருந்திய மாணவர்களாக நல்வழி காட்டுவதற்கு பிறருக்கும் நாம் துணையாக இருப்போம் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் மாணவர்களே. வணக்கம். இன்று 79வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் நம்முடைய உரத்த சிந்தனை வாசகர் வட்டமும் இணைந்து சாதனையாளர் டொமினிக் சேகர் அவர்களின் மிக அரிய புகைப்படங்கள், மிக மிக அரிய தபால் தலைகள், கிடைத்தற்கரிய தேச தலைவர்களின், விடுதலை போராட்ட வீரர்களின் தபால் தலைகள், சுதந்திர போராட்டத்தை பற்றிய பத்திரிகை செய்திகளின் திரட்டு, மிக அற்புதமான கண்காட்சியை இங்கே நடத்தி இருக்கிறோம். அது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக மிக பயனுள்ளது. அடுத்த தலைமுறைக்கு சுதந்திர போராட்ட செய்திகளை, சுதந்திர போராட்டத்தில் தலைவர்கள் பட்ட இன்னல்களை, துன்பங்களை வருகின்ற தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான மிக அற்புதமான ஆவணம் இது. அதாவது புத்தகத்தில் 1000 புத்தகங்கள்ல படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒரு 100 புகைப்படங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி எளிமையாக மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இங்கே ஒரு அற்புதமான கண்காட்சியை டொமினிக் சேகர் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் கின்ன சாதனையாளர் அளவுக்கு அவர் உயர்ந்தவர். அவர்களுடைய உழைப்புக்கும் அந்த நேர செலவீட்டுக்கும் நாங்கள் மிக மிக நன்றி உடையவர்கள். அதே போல பள்ளியை இந்த கண்காட்சிக்கு தந்த மார்னிங் ஸ்டார் தாளாளர் குரல்நெறி செம்மல் கே.பி. அறிவானந்தம் அவர்களையும் நன்றியுடன் பாராட்டி
வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தஞ்சை மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உறக்க சிந்தனை சார்பாக உறக்க சிந்தனையின் தஞ்சை கிளையின் நிர்வாகிகளின் ஒருவராக ஆசிரியர் டொமினிக் சேகர் அவர்கள் அவருடைய உழைப்பின் பலனாக இந்த பள்ளியில் நிறைய அஞ்சல் தலைகள், வரலாற்று சான்றுகள், அரிய வகை செய்தியை இங்கே கண்காட்சியாக வைத்துள்ளார். அவருக்கு மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் ஐயா குரல் நெறி செல்வர் அறிவானந்தம் ஐயா அவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனுமதி வழங்கிய ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு உரத்த சிந்தனையின் தஞ்சை கிளையில் ஒரு நிர்வாக குழு உறுப்பினர் என்ற முறையில் இந்த வாய்ப்புக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தன்னம்பிக்கை பேச்சாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு டொமினிக் சேகர் அவர்களுடைய அரிய முயற்சியாக சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அதில் ஈடுபட்ட வீரர்களுடைய வரலாற்றையும் சுதந்திர தின வரலாற்றையும் அற்புதமான ஒரு கண்காட்சியாக பத்திரிகைகள் வெளிவந்த செய்தியை கொண்டு தபால் தலைகளை எல்லாம் சேகரித்து மிக அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காட்சி வருங்கால சமுதாயத்திற்கு, அதுவும் வளரும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஒரு பெரிய படிப்பினையாகவும் அமையும் என்று நான் கருதுகிறேன். அவருடைய அருமையான முயற்சிக்கும் இந்த உழைப்புக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 79வது சுதந்திர தினத்திற்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் கவிஞர் டொமினிக் சேகர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பின் மூலம் பல ஆண்டுகளாக சேகரித்த அரிய பொக்கிஷங்கள் இங்கே எழுதியிருக்கின்றன. ஒரு நீங்க பார்க்க முடியாத மிகப்பெரிய ஸ்டாம்பு, மிகச்சிறிய ஸ்டாம்பு, வித்தியாசமான ஸ்டாம்பு, பல கோண வடிவத்தில் உள்ள ஸ்டாம்பு எல்லாம் இது போனால் வராது, பொழுது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க திரும்பி இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அவருடைய அரிய பொக்கிஷங்கள், ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, மினியேச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாணவர்கள் எப்படி முன்னேற வேண்டும், மாணவர்கள் எப்படி முன்னேறணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பல காலம் பத்திரிகை செய்திகள் அருமையா எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. மாணவர்கள் இது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சாதாரண ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தவர் ஐஏஎஸ் வந்திருக்காரு, தியேட்டர் கேண்டீன்ல வேலை பார்த்தவர் ஐஏஎஸ் வந்திருக்காரு. பின்புலம் இல்லாதவர்கள், எந்த ஆள்பலம், அரசியல் குலம், எந்த பின்புலம் பொருளாதார குலம் இல்லாதவங்களும் ஒரு வேலை ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரி ஐஆர்எஸ், ஐஏஎஸ் இவங்கெல்லாம் வந்தவங்க எல்லாம் சாட்சியா இங்க பத்திரிகையில இதெல்லாம் வச்சிருக்காங்க. மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் டொமினிக் சேகருடைய பல விதமான பொருட்களுடைய தொகுப்பு இது. அவரை பற்றி சொன்னால் அவர் நிறைய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், இலக்கிய அமைப்புகளில், நூலகங்களில், நிறைய இடங்களில் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் இலக்கிய சொற்பொழிவாளராகவும் பேசியிருக்காரு. ஒரு நாடறிந்த நல்ல மனிதர். நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. சமீபத்தில் கூட கிறிஸ்தவ கத்தோலிக்க சபை சார்பில் அவர் இலக்கிய செம்மல் அப்படிங்கிற விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அது இப்போ மிக சமீபத்தில் நடந்த நிகழ்வு. அது நிறைய இது போல நிறைய நிகழ்வுகளை அவர் வாங்கியிருக்காங்க. அவருடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த நிகழ்ச்சியில பேசினாலும் ஒரு தயாரிப்பு, எந்த முன் தயாரிப்பு இல்லாமல் உடனடியாக ஒரு 5 நிமிஷமாவது பேசக்கூடிய அளவுக்கு விஷயம் செய்திகள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும், எந்த தலைப்பை பத்தி பேசினாலும் பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர். அவருடைய இந்த தொகுப்பு, இந்த கலெக்ஷன்ங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கிறது. மாணவர்களும் மற்றவர்களும் இதை பார்த்து பயன்பெற்று ஏதாவது ஒரு செய்தியை கற்றுக்கொண்டால் அது மிக மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 79வது சுதந்திர தின நாளைக்கு நமது நண்பர் பாபு டொமினிக் சேகர் அவர்கள் ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று சொல்லி எந்த பள்ளியிலே செய்யலாம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் மார்னிங் ஸ்டார் பள்ளியில் வந்து தாராளம்
ஐயா அறிவானந்தம் அவர்களை சந்தித்து அவருடைய அனுமதி பெற்று சிறப்பான கருத்துக்கள் என்று சொல்லி எங்களுக்கு உற்சாகம் அந்த கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கண்காட்சியில் மிக குறிப்பிடத்தக்க விஷயம் என்று சொன்னால் சைனா அகிம்சா மற்றும் சுதந்திர சோழர்கள் தன்னம்பிக்கையை கொண்டு மாணவ சமுதாயம் எப்படி முன்னேற வேண்டும் என்கின்ற அரிய கருத்துக்கள், செய்திகள், கட்டுரைகள் பற்றிய அனைத்தையும் தொகுத்து 2 அரங்கத்திலே ஏற்பாடு செய்து இந்த கண்காட்சி மாணவர்களுடைய நலனுக்காகவும் சுதந்திர தாகத்தை, சுதந்திர உணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படும் வகையில் 2 அரங்கத்திலும் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மிக பயனுள்ள கண்காட்சியாக இது அமைந்திருக்கிறது. இந்த கண்காட்சி ஏற்பாடு பண்ண டொமினிக் சேகர் அவர்கள் ஒரு ஆசிரியர், அவர் சாதனையாளர், ஒரு தன்னம்பிக்கையாளர். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கார்டில் தன்னுடைய தாயினுடைய பெயரை, அந்த அஞ்சல் அட்டையில் அவருடைய தாயின் பெயரை அந்த அஞ்சல் அட்டை முழுக்க அவர் பதிவு செஞ்சு ஒரு கின்னஸ் சாதனை அமைச்சிருக்கிறார். இன்னும் புதிய சாதனைக்கான அனைத்து சாதனை புரிந்து அவர் இதனுடைய தரவுகளாக வைத்திருக்கின்றார்கள். அவர் அந்த சாதனைகளை கண்டறிந்த தினத்தந்தி நிறுவனம் ஒரு ஞாயிறு மலரிலே அவரை பற்றிய தொகுப்பை வெளியிட்டு சிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல புதிய சிந்தனை உருவாக்குவதற்கு அனுமதி அளிப்பது மட்டுமல்லாமல் இந்த கண்காட்சி மாணவர் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் அதிக மதிப்பெண் எடுத்து மேலும் பல சாதனைகளை உருவாக்குவதற்கு ஒரு களமாக இந்த கண்காட்சி அமைத்திருக்கிறார்கள். டொமினிக் சேகர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த மாணவர் சமுதாயம் பற்றி கூடுதல் அக்கறை கொண்டு தஞ்சை நகரில் ஒரு சிறந்த பள்ளி அவர்களுக்கு மார்னிங் ஸ்டார் பள்ளியினுடைய மாணவர்கள் சாதனையாளராக வளர்வதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.